அதிமுக ஆட்சி நடக்கும் போது ஒரே ஒரு சம்பவம் லாக்அப் டெத் சாத்தாங்குளத்தில் நடந்தது. ஆனால் அதற்கு கொய்யோ என்று சத்தம் போட்டு அந்த ஆட்சி முடிகிற வரையிலும் அவர்கள் எல்லா போராட்டங்களையும் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் 42 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை பற்றி கேட்பாரே இல்லை. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவில் நடத்திய கிட்னி திருட்டு திருச்சியில் ஆரம்பித்து நாமக்கல் வரையிலும் அப்பாவி பொதுமக்களை அவர்கள் மெஸ்பரிசம் செய்து அவர்களை ஏமாற்றி இன்றைக்கு கிட்னி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எந்த நடவடிக்கையும் இல்லை. குழந்தைகள் திருட்டு ஒரு பக்கம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இது அனைத்தையும் செய்யக்கூடியது திமுகவினர் தான் செய்கிறார்கள். காவிரி ஆற்றில் மணல் அள்ளுகிறார்கள், தொடர்ந்து மணல் எடுக்கிறார்கள். கிட்னி தான் திருடுகிறார்கள் என்று சொன்னால் மணலையும் திருடார்கள். எந்த நடவடிக்கையும் இல்லை. கொல்லிமலையில் கனிம வளங்கள் சூறையாடப்படுகிறது. ஆனால் கனிம வளங்கள் திமுகவினர் கொள்ளையடிக்கிறார். எந்த நடவடிக்கையும் இல்லை. காவிரி ஆற்றையும் திருமணி முத்தாரும் இணைத்தால் தண்ணீர் பற்றாக்குறை வரும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அதை பற்றி அவர்களுக்கு அக்கறையில்லை. அவர்களுக்கு இருக்கிற அக்கறையெல்லாம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நிச்சயமாக முதலமைச்சராக்க வேண்டும். அதற்காகத்தான் இதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் கிடையாது.